ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலாகில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கெலாம் என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத விலாகில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் விலாக்ஸ். ஃபஸ்ட்டு டீ போடுறதுக்காக பால் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பால் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக டீ தூள் போட்டு அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி போட்டுட்டு இப்போ டீயும் போட்டு வச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை மாவு இல்லை, அதனால் நான் இன்றைக்கி சேமியா உப்புமா தான் செய்ய போகிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நான் ஆயில் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேர்க்கடலையும் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்த பிறகு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேமியா இதுக்கு 1.25 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.25 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருந்தேன். 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட போகிறேன். இந்த சேமியாவுக்கு நிறைய தண்ணி சேர்க்கணும் தேவையில்லை. அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வரும்போது சேமியாவை இதோட ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு லேசாக கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் தண்ணி ட்ரை ஆயிரும். அப்புறம் அடி பிடிக்கும், தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும், அடி பிடிக்கும். அதனால தான் சொல்கிறேன். நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டே வேக வச்சுக்கலாம். இதை ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ இதை கிண்டி கொடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. ஃபைனலாக இது கூட 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா கிண்டி கொடுத்துட்டு இதை சூடாக சாப்பிடுங்க. சேமியா சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த தேங்காயோட ஃப்ளேவர்லாம் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது கூட நாங்கள் சுகர் வச்சு தான் சாப்பிடுவோம். எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்து இது கூட சுகர் வச்சு தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு சுகர் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் காரக்குழம்பு, அப்புறம் கீரை பொரியல், அப்புறம் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி துவரம் வைக்க போகிறேன். இவ்வளோ தான். கீரை பொரியல் கொஞ்சமாக கீரை செய்ய போகிறேன். முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை இதில் கொஞ்சமாக வேர்க்கடலை, வெங்காயம், சிறுபருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு சிம்மில் வச்சு வேக விட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் மார்னிங் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் ரைஸ் வச்சுருக்கேன். காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம், சீரகம், மிளகு இந்த 3ஐயும் 1/4 டீஸ்பூன் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், 2 சின்ன தக்காளி. தக்காளி நிறைய போட வேண்டாம், 2 சின்ன தக்காளி எடுத்து வதக்கிட்டுருக்கேன். இதை ஆற வச்சுட்டு கொஞ்சமாக புளியும் ஊற வச்சுருக்கேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அடியில் அது போட்டு அதுக்கு மேலே தேங்காய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி நல்லா ஆற வச்சு இதோடய சேர்த்து நல்லா மையாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி வதக்கின கடாயிலே இதை சேர்த்துக்கிட்டேன். மசாலா இதோடய ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை லேசாக அலசி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட புளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்துருந்ததுனால புளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 3.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிடுறேன். இதையும் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். குழம்பு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு துவரம் செய்கிறதுக்காக கொஞ்சம் கேரட், பீன்ஸ், அப்புறம் அவரைக்காய், வெங்காயம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ குழம்பும் கொதித்து கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிட்டு நெக்ஸ்ட்டு துவரம் ரெடி பண்ணலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு
காலையிலே எல்லாமே போட்டு வதக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லா காயும் ஒன்றா போட்டுருவேன். நம்ம வந்து ஒன்று ஒன்றா வதக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் ஆகி போயிடும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலும் லேட் ஆயிரும். அதனால் வந்து மொத்தமாக எல்லா காயும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து 2 கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கோங்க. காரக்குழம்பும் நல்லா கொதிச்சுட்டு காரக்குழம்பு தாளிச்சிடலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. காரக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரகம், ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு இடித்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிச்சு காரக்குழம்போட ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே டைப்பில் ஒரு நாள் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபைனலாக துவரத்தில் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.